ஒரு கதை சொல்கிறேன் பார். சொல்லுங்கண்ணே. எல்லோரும் நல்லா கேட்கணும் அந்த கதையை. நல்லது செய்ய போனேன்னா சில நேரம் தீமையாக முடியும். ஜப்பான் நாட்டிலிருந்து ஒரு அதிபர் தமிழ்நாட்டை சுற்றி பார்க்க வந்திருக்கார். அப்படி ஜப்பான் நாட்டு அதிபரை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்களை பார்த்துருக்கார். என்னடா வீர விளையாட்டுக்கும் பாசத்துக்கும் ரோசத்துக்கும் பேர் போன தமிழ்நாடு, எங்கிட்டு பார்த்தாலும் சீமக்கருவலாக இருக்கே, மக்கள் பூரா ஏன் அந்த வெயிலில் கஷ்டப்படுறாங்க? நம்ம ஜப்பானில் ஆரம்பித்த கம்பெனியை இங்கே தமிழ்நாட்டில் ஒன்று கட்டிவிட்டால் பல லட்சம் பேர் பயனடைவாங்க அப்படின்னு ஒரு இடத்த பார்த்து, இந்த இடத்துல கட்டணம் கட்டி பல லட்சம் பேர்த்துக்கு வேலை கொடுப்போம் தமிழ்நாட்டுக்காரர்களுக்குன்னு இந்த ஜப்பான் நாட்டு அதிபர் சொல்லிக்கிட்டு இருந்தார். திடீர்னு சூரிய வெளியே அதிகமாக வெயில் அடித்தவொடனே கிருகிருன்னு வந்து ஜப்பான் நாட்டு அதிபர் கீழே விழுந்துட்டேன். தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டேன். சேர்த்தா ஊர் பொம்பளையாளு ஆம்பளையாலாம் அவன் ஜாமியை கும்பிட்டான், அழுகுறேன். சே, நல்ல மனுஷன், ஜப்பான் நாட்டிலேருந்து வந்து நம்ம நாட்டில் ஒரு பல லட்சம் பேர்த்துக்கு வேலை கொடுக்கணும்னு சொன்னேன் பார், நல்லா இருக்கணும்டா. ஆமாம், அந்த இடத்துல இப்படி ஆகக்கூடாதுன்னு எல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சீரியஸா ஜப்பான் நாட்டு அதிபர் ஆஸ்பத்திரி பெட்டில் படுத்து கிடக்கும் போது டாக்டர் சொல்கிறார், ஒரு பயலை கூப்பிட்டீங்க, வா தம்பி, ஒரு பெட்டுக்கு பக்கத்துலேயே நில்லு, ஒரு லேசாக முழிச்சாருன்னா என்னை வந்து கூப்பிடணும்னு சொல்லிட்டு போவார். இவன் பக்கத்துலேயே இப்படி இறி நின்று முண்டை பிரிப்பேடு கேமலையான்ருக்கேன். திடீர்னு சீரியஸாக கிடந்த ஜப்பான் நாட்டு அதிபர் கண்ணை முழிச்சுக்கிட்டு சீயா மீயா கீயான் இருக்கேன். நம்ம தமிழ்நாட்டுக்காரன் பாச புரியலை. இவன் ப்ரோ உங்கள் பக்கம் வரேன் ப்ரோ, சைடில் ஏறுங்க ப்ரோ, நல்லா அடிங்க ப்ரோ. அவனை பார்த்துருக்கேன், என்ன சத்தம் போட்ட மாதிரி இருந்துச்சு, என்ன சீயா மீயா கியான்ற. மறுபடியும் ஜப்பான் நாட்டு அதிபர் இவனை பார்த்துக்கிட்டு முறைச்சிக்கிட்டு கத்திருக்கேன், சீயா மீயா கீயான் இருக்கேன். அடா பொழைச்சிக்கிட்டானே, பொழைச்சிக்கிட்டேன், நீங்கள் வாங்க ப்ரோ நம்ம விளையாடுவோம் கிரிச்சு பிடிச்சி கிரிச்சு. கடைசியாக ஜப்பான் நாட்டு அதிபர் சீயா மீயா கியான்டா செத்து போனேன். வந்துட்டேன் ஜப்பான் நாட்டில் இருந்து முண்டமாக வர்றேன், சட்டியோட துப்பாக்கியோடு வந்துட்டேன். ஜப்பான் நாட்டில் பெரிய அதிபர், பல லட்சம் கோடிக்கு அதிபதி. தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனியை கட்டி பல லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கணும் சபதம் போட்டு வந்தவர். எப்படி செத்தாரு? எல்லாரும் போட்டு விட்டாங்க. நாங்கள்லாம் வெளியே நின்று தான் சாமியை கும்பிட்டு அழுதுகிட்டு இருந்தான். இந்த தம்பி தான் பக்கத்தில் நின்றுக்கிட்டே செல்ல நோண்டிக்கிட்டே இருந்துச்சு. ஏய் ஏவா உன்ட்ட என்ன சொன்னார்? இல்லைங்க, நான் பிரிப்பேடு கேம் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். இவர் திடீர்னு கண்ணை முடிக்கிருந்தவர் கண்ணை முழிச்சுக்கிட்டு என்னையை பார்த்து சீயா மீயா கியாண்டார். மறுபடியும் முக்கிக்கிட்டு சீயா மீயா கியாண்டார். கடைசியாக சீயா மீயாங்க ஜோலி முடிஞ்சு போச்சு. கொண்டது நீ தாண்டா வண்டியில் ஏறாட்டேன். இதில் என்னென்னா, ஜப்பான் நாட்டு அதிபருக்கு இந்த மூச்சு விடுற டீப்பு வாயில் வச்சு அந்த டீப்பை பெட்டு கீழே தரையில் விட்டுருந்துருக்காங்க. டீப்பை மூச்சு விடுற டீப்பை அது மேலே ஏறி பிரிப்பீடு விளையாண்டுருக்கேன். அவன் நாட்டு பாசியில் ஜப்பான் நாட்டு அதிபர் சொல்லியிருக்கேன், சியா மியா கியா மூச்சு விட முடியலடா, டீப்புலேருந்து காலை ஏறான்னு அர்த்தம்.